எதுக்குடி சும்மா சும்மா கூவிட்டே கொண்டுக்கிறேன்? என்ன கூவுறாங்க? சோறு திங்கறதுக்கு வர சொல்லிட்டு எப்படி படுத்துக்கிற பாருங்க. சே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுதான் எந்த நாய் பண்ணுது எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நாய் உறுத்து பரதேசி நாய். தங்கமையிலே என்ன பண்ணிருக்கீங்க? பூனைக்குட்டிக்கு சாப்பாடு போடலான்ட்டு சூடாக்குது. சூடாக இருந்தால் சாப்பிடாதுப்பா அது. அதான் ஆற வச்சுதான் பிணைஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் இங்கே பட்டு இருந்தது ஃபேன் காற்றுல. இப்போ உடனே ஓடிடுச்சு. எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியல. எவ்வளோ நேரமும் இங்கேயே தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் இருந்துச்சு. இப்போ காணோம். நிறைய பேர் வந்து ஈவினிங் ரொட்டீன் விளாக் கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ 4 மணி ஆக போகுது. 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம். சரியா? சரி ஓகே. சாப்பாடு போடு. இப்போ நீ என்ன பண்ண? உனக்கு வணங்கிட்டியப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பால் கருவாடு ஜம்முன்னு வணங்கிட்டா காயத்ரி. நான் செஞ்ச பொரியல் இன்னும் சாப்பிடவே இல்லை. 4 மணி ஆக போகுது இன்னும் சாப்பிடல. பார்த்தியா? நேற்று நைட்டு அப்படித்தான். 1 மணியா 2 மணியா சாப்பிட்டோம். இப்போ பாருங்க, காலையில் தோசை சாப்பிட்டதோ சரி. இப்போ 4 மணி ஆக போகுது. இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாருங்க. நேற்று வந்து இதை சாப்பிடும்போது இப்போ வந்து சாப்பிடுங்கதா சாப்பிடு. எதுக்குடி சும்மா சும்மா கூவிட்டே கொண்டுக்கிறேன்? எப்படி படுத்துக்கிற பாருங்க. கோவம் வேற வந்தது. என்ன பண்றது? எனக்கு நிறைய வேலைக்கு உனையாட்டு சும்மா இருக்கிறாங்களா? இது என்ன தெரியுது? ஓ இதா. சரி சரி சரி. நான் இந்த பழைய சிக்கனை கூட எடுத்துன்னு வச்சுட்டு என்னமோ நினச்சேன். சரி நீ சாப்பிடுப்பா, எனக்கு வேலைக்குது. அப்புறமா வந்து சாப்பிட்றேன். ஏன்டா இப்படி புரியாம பேசிட்டு இருக்கிறேன்? எனக்கு நிறைய வேலைக்குது. உனக்கு வந்து பிள்ளைய பார்க்குற வேலைக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போட்டு தயவு செஞ்சு இப்போ குழந்தை உறக்குற முன்னாடி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இப்ப பையன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். இப்ப சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து உட்காருங்க. தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல சாப்பிட்டு நான் வரேன். அந்த மயில என்ன பண்ணிட்டு இருக்கிறவன அவன் நினைச்சதான் பேசுவான். ஏன்டா மயில தங்கமயில சாலக்குட்டி தாங்க குட்டி ஆச்சு சாலக்குட்டி மயில எல்லாமே அவனுக்கு தோணுதான். ஆமா அவனா நினைச்சது சிரிப்பான். ஐயோ பயங்கரமான ஆளுப்போ. பயங்கரமான ஆளு என் தங்க மயிலே. சால குட்டி மயிலே அப்போச்சா ஆய் போயிட்டானா? நல்ல வேலை கீழே துணியெல்லாம் போட்டு வச்சிட்டிக்கிய. சரி எந்திரிச்சு க்ளீன் பண்ணு. நீ இதான் வேலை உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் ரொட்டீன் விளாக் போடலாமா? ரெகுலராக போடலாமா வேண்டாமா சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் சும்மா போட்டு பார்க்குறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இனிமேல் வந்து ஈவினிங் ரொட்டீன் விளாக் போடலாம். இல்லைனா வேறு ஐடியா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் மொபைல் சர்வீஸு கோர்ஸ் ஒன்று இருக்காமா. ஈரோட்டில் 12,000 ரூபாயாம்மா. 1 மாதம் ட்ரைனிங்கு. என்ன 10 மணிக்கு போனால் ஈவினிங் ஆயிரும் வர்றக்கு. காய்கறி குட்டி தங்கத்தையும் அவங்க அம்மா வீட்டில் விட்டு போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது பிஸ்னஸில் இறங்கிடுவோம். உங்கள் சப்போர்ட்டெல்லாம் குறையவே இல்லை. எல்லா சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இதே சப்போர்ட்ஸ் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது பிஸ்னஸ்ஸு இப்போ கேமரா சம்மந்தமாக ஏதாவது கற்றுக்கிட்டோம்னா ஒரு ஸ்டுடியோ வைக்கலாம். இல்லை நம்ம மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்லேயே இருந்து மொபைல் சர்வீஸ் பண்ணலாம்.
நிறைய மொபைல் கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்ம சர்வீஸ் கார்டு கொடுத்துட்டு அவங்கள பண்ணுறாங்க. நிறைய பக்கம் கொடுத்து நம்ம பண்ணுறாங்க. இன்னும் புலிகேசி மீசியாட்ட வருது. அதெல்லாம் பண்ண இப்போ தான் வளர்த்துறேன். இந்த முறுக்கு மீசி இப்போ தான் வளர்த்த ஆரம்பிச்சிது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். அப்படியே 2-3 சேவிங் பண்ணால் தான் மீசை கரெக்டாக உட்காரும். அப்படியே இங்கே பாருங்க, தண்ணி பிடிச்சிருக்காங்கல்ல. தண்ணியெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போய் பால் வாங்கணும். மணி 6க்கு மேலே ஆகிப்போச்சு. பால் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டுக்கு மாவு, நேற்றே மாவு வாங்கிட்டுலாம் ஐயோ மாவே வேண்டாங்க, சோறே செஞ்சுக்கலான்ட்டா காய்கறி. அதில் போய் சாப்பாடு ஏதாவது செஞ்சுட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து ரெகுலராக வீடியோ போடலாம். ஓகேவா? சரி ரொம்ப கொஞ்சம் எழுப்பு வளர்த்தாலும் போதுங்க. சரி நான் போயிட்டு வரேன். எது கும்பிடு போட்டேன்னா அவ்வளோதான், நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கா கும்பிட்டு போட்டு. சரி நான் போயிட்டு வரேன். ஒரு 2 வருஷம் ஆகுது நான் வந்து வர்றதுக்கு. வீட்டுக்கு 2 வருஷம் ஆகுது வர்றதுக்கு. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கிளம்புறேன். அடுத்து இந்த கும்பிடு 2 வருஷம் கும்பிடு. 2 வருஷத்துக்கு ஒரே முட்டா. அடுத்து அப்படி கூல கும்பிடு. போயிட்டு வரேன். வண்டி சேவைங்க அடி நாயே. அப்ப நீதான் ஒழிச்சு வச்சுக்கிறியா? நீங்க போன கேட்ட நடராஜா சர்வீஸ் எடுத்து கொடு மரியாதையா. வண்டி சேவை நானா ஓட்டுறேன். பாருங்க வண்டி சாவி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா. எடுத்து கொடு வண்டி சாவிய. தெரியாதா? ஏய் தெரியுமே தெரியாதா? உண்மை சத்தியமா சத்தியமா தெரியாதா? சத்தியமா அட எடு பால் வாங்க போனே. பாலே பால் வேண்டாமா? ஏன் நீ பால் குடிக்கிறதா பையனுக்கு பால் கொடுக்கணும்ல? சாப்பாடு சாப்பிடுறேன். எனக்கு பால் வேண்டாம். மரியாதையும் சாவி எடுத்துக்கூட டென்ஷன் ஆயிரு. நான் டென்ஷன் ஆயிருவேன். சாவி புரியாங்க. அடே இப்ப பால் வாங்கிட்டு வேண்டாம்னு சொல்றேன். கேக்குறாரா ஒண்ணா? பால் வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் பால் குடிக்கிறீங்கன்னா ஒன்றும் ஆகாது. குடிசாமி என்னப்பா பண்ணிட்டு இருந்த? சே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுதான் எந்த நாய் பண்ணுது எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நாய் உறுத்து பரதேசி நாய். நல்லா இருக்கவே கூடாதுன்ட்டு பாருங்க. இது எப்படி? இது பக்கத்தில் இதெல்லாம் செட் பண்ண போகிறேன். அஞ்சமி இன்னொரு ப்ளே பட்டணும்னா வரப்போகுது. அது நான் தான் வாங்காமல் இருக்கேன். வாங்கணும். சரி ஓகே. எல்லாத்துக்கும் குட் நைட். சின்ன ஒரு வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.